Limra Overseas Education. 23 years of excellence. Created 1850 doctors. அவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லிலேயோ இல்லை வெள்ளூர் சிஎம்சிலேயோ இல்லை பாண்டிச்சேரி ஜிப்மோரோ இல்லை எய்ம்ஸில் இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்க எய்ம்ஸில் கம்பேர் பண்ணுறோம் என்ன சிலபஸ் அவங்க டெலிவரி பண்ணுறாங்களோ அதை சொல்லிக்கணும். அதே சிலபஸ் அங்கே போகிறோம். லொக்கேஷன் தான் வேலை. அவங்க தமிழ்நாட்டில் படிக்கல, திமூரில் படிக்கிறாங்க. அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட். ஒரு வருட கட்டணம் 19 லட்சத்துலேருந்து 20. இது அஃபிஷியலாகவே இருக்கு. ஆனால் நான் பிலிப்பைன்ஸில் 5 வருஷம் மருத்துவ படிப்புக்கே டோட்டலாக 26 லட்சம் தான் சார்ஜ் பண்ணுறேன். எப்படி இந்தியாவில் 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் முழுமையாக ரன் பண்ணுறாங்களோ இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் அதே மாதிரி 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அங்கே ரன் பண்ணுறாங்க. குவாலிட்டி குவான்டிட்டின்னு ரெண்டு இருக்கு. குவாலிட்டி குவான்டிட்டி. ஸோ ஐ டோன்ட் லுக் ஃபார் குவான்டிட்டி, ஐ லுக் ஃபார் குவாலிட்டி. மருத்துவர் ஆகிட்டேன், டிகிரி முடிச்சிட்டேன். ரஷ்யாவில் டிகிரி வாங்கியிருக்கேன், இல்லை ஜார்ஜியா டிகிரி முடிச்சுட்டு இங்கே டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வந்தேன். ஆனால் இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ண முடியுது. இந்த எக்ஸாம் டஃப்னு இந்த எக்ஸாம் டஃப் இல்லை, இதுக்கு முறைப்படி பயிற்சி இருக்கு. நான் சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கே வேணாலும் அனுப்புங்க. ஆனால் இன்ஃபர்மேஷன் சரியான இடத்துக்கு நீங்கள் அனுப்பலைன்னா பின்னாடி பாதிக்கப்படுறது இல்லை இன்ஸ்டண்டாக பாதிக்கப்படுறது யாருன்னா உங்கள் பையனோ உங்கள் பொண்ணு. தனி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மருத்துவ படிப்புன்றது நம்மள நிறைய பேருக்கு கனவாகவே இருக்கு. நம்ம குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் டாக்டர் ஆகிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கமும் பெற்றோர்களுக்கு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அதுலேயும் வெளிநாட்டில் மருத்துவ படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ், இந்த வழிநடத்தல்ன்றது எல்லாருக்குமே கிடைக்குதானா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பணியை சிறப்புற கடந்த 23 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன். இன்று லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன் நிறுவனத்துடைய இயக்குனர் திரு முகமது கனி தான் நம்மோட இணைஞ்சிருக்கார். அவரிடம் நிறைய கேள்விகளும் சந்தேகங்களையும் கேட்டு விளக்கம் பெறலாம். வணக்கம் திரு முகமது கனி. வணக்கம் சார். தந்தி டிவியோடு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. லிம்ரா பத்தி நான் இன்ட்ரோ கொடுக்கறத விட உங்க நிறுவனம், உங்களுடைய பணிகள் பத்தி நீங்களே நேயர்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுங்களேன். கிட்டத்தட்ட லிம்ரா ஆரம்பிச்சு ஒரு 23 வருஷமா இந்த துறையில நம்ம இருக்கோம். மருத்துவம் படிக்கணும், டாக்டர்னு விரும்புகிற ஒரு மாணவர், ஒரு பெற்றோர் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லிம்ராவை அப்ரோச் பண்ணலாம். என்ன ரீசனுக்குன்னா எனக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீட் எக்ஸாம் இப்போ அண்மையில் முடிஞ்சிருக்கும். இந்த நீட் எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டை விட கம்பேர் பண்ணி பார்க்கல இந்த வாட்டி ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தி எழுதியிருக்காங்க. ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் சென்ற ஆளோட ஜாஸ்தி எழுதியிருக்காங்க. நம்பர் 1. ரெண்டாவது இந்த வாட்டி கொஸ்டின்ஸ் இன்னும் டஃப்பாக இருக்கு. ஓகே. ஸோ வெளிநாட்டுக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கல தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு ஆண்டு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. இந்த சேவையில் லிம்ரா கடந்த ஒரு 23 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்க. நம்பர் 1. ரெண்டாவது வெளிநாட்டு மருத்துவம் முடிச்சு தமிழ்நாட்டில் ஒரு பயிற்சி எடுக்கணும். எஃப்எம்ஜின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டில் மருத்துவம் முடிச்ச மாணவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. எஃப்எம்ஜி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். இந்த எக்ஸாம் லிம்ரா லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாட்டில் முடிச்ச மாணவர்கள். ஸோ லிம்ராவோட சேவை 2 விதம். ஒன்று, வெளிநாட்டுக்கு மருத்துவம் படிக்க மாணவர்கள் அனுப்புறது நம்பர் 1. ரெண்டாவது, மருத்துவம் முடிச்சுட்டு திரும்ப இங்கே அவங்க இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ணுறதுக்கு லிம்ராவோட சர்வீஸ் தொடர்ந்து செஞ்சுட்டு. நீங்கள் இப்போ குறிப்பிட்ட மாதிரி நீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ காம்படிஷன் ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. நிறைய மாணவர்கள் எழுதுறாங்க. இந்த வருஷம் நீட் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் பேப்பர் டஃப்பாக இருக்குன்னு மாணவர்கள் சொன்னதை நம்ம கேட்க முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு சூழல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ பல்கலைக்கழகங்கள், இந்த காலேஜஸை நோக்கி நம்ம மாணவர்களை இன்னும் தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இது ஒவ்வொரு வருஷம் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஓகே. ஒவ்வொரு ஆண்டு இப்போ நீங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட வெளிநாட்டுக்கு மாணவர்கள் படிக்கப்படுறது லாஸ்ட் 20 இயர்ஸாக போயிருக்கேன். தமிழ்நாட்டில் மருத்துவத்தை மாத்திரம் சொல்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் ஒரு 25 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு நானே ஒரு 1000 ஃபேமிலிஸை கவுன்சிலிங் பண்ணுறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பத்தை நான் கவுன்சிலிங் பண்ணுறேன். அக்ராஸ் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எனக்கு கவுன்சிலிங் வராங்க. ஸோ பெற்றோருக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எனக்கு படிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 விதமாக நம்மகிட்ட மெடிக்கல் அட்மிஷன். ஒன்று, நீட்டில் அதிகமாக மதிப்பெண் இருக்கணும், இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கொடுக்குறது வசதி இருக்கணும். எனக்கு இந்த 2 வாய்ப்பும் எனக்கு இல்லை. இல்லை என் மகளுக்கு இந்த 2 வாய்ப்பும் இல்லை. சரி, அப்ராடுக்கு போகிறோம். இன்னொரு பெரிய குழப்பம், ஒரு சேலஞ்ச். என்ன கண்ட்ரி செலக்ட் பண்ணுறது, யார் மூலமாக அனுப்புறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ பெற்றோருக்கு எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரு அட்வைஸ் என்ன, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் உங்கள் பையனோ உங்கள் பொண்ணு உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன கண்ட்ரி எப்படி செலக்ட் பண்ணுறது, அப்புறம் அங்கே இருக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரத்தில் அங்கே நம்ம சேவ். 4வது, எவ்வளோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அந்த எக்ஸிஸ்டிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. 5வது, அந்த காலேஜோட ட்ராக் ரெக்கார்டு, பாசிங் பர்சன்டேஜ். தென் அதுக்கப்புறம் ஃபுட்டு, அகாமடேஷன், டியூஷன் ஃபீஸ். இந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட்ஸ் கரெக்டாக கைட் பண்ணி எடுத்துட்டாங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு ஆண்டு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், குறிப்பாக பிலிப்பைன்ஸ்க்கு. ஓகே.
இதில் 70% என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஒவ்வொரு வருஷம் வந்து எக்ஸிஸ்டிங் பேரண்ட்ஸ் ரெஃபரன்ஸில். என்ன ரீசன்னா எக்ஸிஸ்டிங் பேரண்ட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி வந்து அந்த ரெஃபர் பண்ணக்கூடிய பேரண்ட்டோட பையனோ இல்லை பொண்ணோ பிலிப்பைன்ஸில் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஹாப்பியான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்து அந்த பேரண்டோட ஹாப்பியான என்விரான்மெண்ட்டில் ரெஃபர் பண்ணுவாங்க. That speaks of your success in this field. சிம்பிள். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் அடுத்து இன்னொரு கேள்விக்கு வந்து சார் வெளிநாட்டில் இருப்ப நிறைய கண்ட்ரி சாய்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 7லேருந்து 10 கண்ட்ரி வரைக்கும் சாய்ஸ் சொல்லலாம். ரஷ்யா போகலாம், சைனா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, அர்மேனியா, இந்த மாதிரி நிறைய சாய்ஸ் இருக்கு. பட் லிம்ரா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 15 வருஷமா வந்து பிலிப்பைன்ஸ் ஒரு கண்ட்ரியை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு 2025 இந்த வருஷத்துல புதுசாக இன்னொரு கண்ட்ரி நம்ம ஆட் பண்ணிருக்கோம், திமோர் லெஸ்டேன்னு சொல்லிட்டு. என்ன ரீசனுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான மருத்துவம் படிக்கணும் டாக்டர்னு விரும்புகிற ஒரு மாணவர் இந்த ப்ரோக்ராம் முதல் முறையாக பார்க்குறாங்க, அவங்க பெற்றோர் பார்க்குறாங்க, வெளிநாட்டில் எங்கே வேணா போய் மருத்துவம் படிக்கலாம். ஏன்னா உங்களோட சாய்ஸ், நீங்கள் செலக்ட் பண்ண யூனிவர்சிட்டி, நீங்கள் அனுப்பக்கூடிய உங்கள் பையனோ பொண்ணோட ஃபியூச்சர். ஆனால் படிப்பு தான் வந்து அங்கே படிக்க போகிறாங்க தவிர அங்கேயே வந்து ஃபுல் டைம் அவங்க ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் வந்து மருத்துவம் முடிச்சு திரும்ப எங்கே வர போகிறாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க. இங்கே நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமை எழுதிட்டு நம்ம ஊரில் தான் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய பெற்றோருக்கு அறியாமல் ஒரு விஷயம் என்னது, நீங்கள் வெளிநாடுன்னு சூஸ் பண்ணல, நம்ம இந்தியாவும் அந்த நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிக்கும் என்ன மாதிரி சிமிலாரிட்டி இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் பிலிப்பைன்ஸையும் திமோர் லெஸ்டே நான் வந்து செலக்ட் பண்ணுற ஒரு ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நோய் ஒற்றுமை. ஏன்னா மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நோய் ஒற்றுமை. நீங்கள் என்னதான் மருத்துவ படிப்பை வந்து கிளாஸ்ல உட்காந்து படித்தாலும், லெபரட்டரி யூஸ் பண்ணாலும், லைப்ரரி யூஸ் பண்ணாலும், அடிப்படை அங்கே வரக்கூடிய நோயாளிகள் என்ன மாதிரி அங்கே இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ டிசீஸ் பேட்டர்ன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய மருத்துவ ஆணையம், இங்கிலீஷ் வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன், இவங்களோட ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து பார்த்தாவே தெரியும், டிராபிக்கல் கிளைமேட்ல வரக்கூடிய நோய்கள் எல்லாமே இந்தியாவோட ஒத்து போகும். ஸோ அப்படி பார்க்கல பிலிப்பைன்ஸும் திமோர் லெஸ்டே இந்த டிராபிக்கல் கிளைமேட்ல வருது, இது நம்பர் 1. ரெண்டாவது, இந்த கண்ட்ரியில் வந்து கவர்மெண்ட் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுமதி கொடுக்குறாங்க பேஷண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. 3வது, இவங்களோட கல்வி முறை 70% ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம், நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் படிக்கிற அப்ராடுக்கே போகல, அவருக்கு 550 இல்லை 600 மார்க்ஸ் நீட்டில் கிடச்சிருச்சு, இங்கேயே படிக்க போகிற நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா 60 to 70% பார்த்தா தியரி பேஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு மாணவருக்கு வந்து ஒரு 800 பேஜில் புக்கை வந்து மக்கப் பண்ணி அதை எக்ஸாம் எழுத சொன்னால் வேறு வழி இல்லை, நான் மருத்துவம் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுத. ஆனால் 6 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு அந்த படித்த கம்ப்ளீட் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இதே வந்து நான் செலக்ட் பண்ணக்கூடிய இந்த பிலிப்பைன்ஸும் நீங்கள் திமோர் லெஸ்டே எடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் 70% ப்ராக்டிக்கலாக. அதுதான் வந்து பின்னாடி வந்து ஒரு சிறந்த மருத்துவரை வந்து உருவாக்க முடியும். இந்த ஒரு அடிப்படை காரணம் நான் பெற்றோருக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் நோய் ஒற்றுமை. ரெண்டாவது, இன்னொரு மொழியை நீங்க கத்துக்கணும் அவசியம் இல்லை. மருத்துவம் அப்படின்னு படிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் யோசிக்கிறாங்க, சார் மருத்துவ படிப்பு இங்கிலீஷ்ல இருக்கும், என் பையன் இங்கிலீஷ்ல படிக்கலாம். பட் அன்றாட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, டே ஆஃப் எவ்ரிடே, அதுக்கு இன்னொரு லாங்குவேஜ் நான் வந்து கத்துக்கணும். நீங்க பிலிப்பைன்ஸ் அப்படின்னா உலகத்துல 3வது அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு நாடு. சரி, இது இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட். 4வது, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளாஸ், லேபு, லைப்ரரி அண்ட் த அமௌண்ட் ஆஃப் டீச்சிங் ஃபேக்கல்டி. இதோட சக்சஸ் நீங்க எங்கே சார் பார்க்கலாம்? இவ்வளவு விஷயம் நீங்க சொன்னீங்க, இதுக்கு ஏதாவது வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கணும், இல்லை ஒரு சான்றிதழ் இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இங்கே சென்னையில் தான் இருக்காங்க. அதில் ஒரு பெற்றோர் விசாரிக்கிறார், என் பையனை நான் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும், என் மகளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அவங்க இந்த கண்ட்ரிக்கு போங்க, இந்த யூனிவர்சிட்டி அவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்ககிட்ட வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் எங்கெங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே பதிவு பண்ணனு ஒரு லிஸ்ட் இருக்கும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிடும். அந்த லிஸ்ட் லாஸ்ட் ஒரு 8 to 10 இயர்ஸ்ல எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட தேர்ச்சி விதம் ஜாஸ்தி. அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொன்னது, நோய் ஒற்றுமையும் அந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ப்ராக்டிஸ், பேஷண்ட்ஸ் கொடுக்குற ப்ராக்டிஸும், அண்ட் தென் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வே ஆஃப் டீச்சிங். இந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து மற்ற கண்ட்ரியை விட வந்து நான் வந்து ஏன் வந்து லிம்ரா வந்து பிலிப்பைன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். பீட் பிலிப்பைன்ஸ் இல்லை திமோர், இங்கே மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா இங்கே எடுத்த அந்த நீட் ஸ்கோர் அங்கே கன்சிடர் பண்ணப்படுமா, இல்லை வேற ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்குமா அங்கே ஜாயின் பண்ண? ரொம்ப நல்ல கேள்வி. இது 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா 2 வெவ்வேறு நாடு. பிலிப்பைன்ஸ்க்கு ஒரு மாணவர் படிக்க போகிறார், எவ்வளோ ஆண்டு அங்கே மருத்துவம் படிக்கலாம்? ஸோ டோட்டலாக படிக்கிற காலம் வந்து 6 years படிப்பாங்க. மருத்துவம் படிக்கிற காலம் 6 years அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு 5 years அவங்களுக்கு மெடிசன் ப்ரோக்ராம் இருக்குது அண்ட் 1 year இன்டர்ன்ஷிப். ஸோ டோட்டலாக ஒரு 6 வருஷத்துக்கு அவங்க மருத்துவ படிப்பை படிப்பாங்க. நம்பர் 1. ரெண்டாவது, அந்த கண்ட்ரியில் வரக்கூடிய ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்றது நீட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதியிருக்கணும், நம்பர் 1. அண்ட் மினிமம் 50% ஸ்கோர் பண்ணிக்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில். அவங்க 12th வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ண மினிமம்ன்றது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 40 எடுத்தால் பாஸ். பட் இவங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படி வச்சிருக்காங்கன்றது இந்த இடத்துல பதிவு பண்ண ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 50யும் நீட்டில் குவாலிஃபை ஆகினா இங்கே அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. பட் பிலிப்பைன்ஸ்க்கு ஒரு மாணவர் படிக்க போகிறாரு, லிம்ரா மூலம் அட்மிஷன், அங்கே போனதுக்கப்புறம் அங்கே தே ஹேவ் அன் எக்ஸாம்.
NMAT நேஷனல் மெடிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது எல்லா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க, டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. இதுக்கு தனியாக வந்து லிம்ரா வந்து பயிற்சி கொடுக்கும். இதில் வந்து ரொம்ப அதிகமாக இப்போ நீட் மாதிரி வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்றது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி இந்த எக்ஸாம் எழுதிருக்கணும். அண்ட் மினிமம் குவாலிஃபைங் மார்க் இருக்கு 40%. அந்த 40% நம்ம ஸ்கோர் பண்ணால் போதும். இது வந்து பிலிப்பைன்ஸோட ரெக்குவயர்மெண்ட்டோட தேவைகள். இப்போ ரெண்டாவது கண்ட்ரி நம்ம பேசுகிறோம் திமோர் லெஸ்தே. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன, தெர் இஸ் நோ செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஆனால் நீட் எழுதிருக்கணும். இங்கேயும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாதில் 50% இருக்கணும். பட் இந்த கண்ட்ரி ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்க ஒரு கரிக்குலம் அப்படியே ரன் பண்ணுறாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒரு மாணவர் பார்க்குறாரு, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு, அவர் எங்கள் நம்பரை ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணனா திமோர் லெஸ்டில் MBBS படிக்கணும், என்னோட அந்த கோர்ஸ் கரிக்குலம் கொடுங்கன்னா அந்த கோர்ஸ் கரிக்குலம் நான் அனுப்ப முடியும். அவர் சென்னையில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லிலேயோ இல்லை வெள்ளூர் CMCலையோ இல்லை பாண்டிச்சேரி ஜிப்மோரோ இல்லை எய்ம்ஸ் இருக்கக்கூடிய வந்து டெல்லியில் இருக்க எய்ம்ஸில் கம்பேர் பண்ணுறாங்க, என்ன சிலபஸ் அவங்க டெலிவரி பண்ணுறாங்களோ சொல்லிக்கணும், அதே சிலபஸ் அங்கே ஃபாலோ பண்ணுறோம். அப்போ ஒரு அட்வான்டேஜ் என்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னா, லொக்கேஷன் தான் வேலை. அவங்க தமிழ்நாட்டில் படிக்கல, திமூரில் படிக்கிறாங்க, அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட். ரெண்டாவது பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நம்ம ஃபேக்கல்ட்டி அங்கே டீச் பண்ணுவோம். ஸோ அப்போ என்னன்னா அந்த கூடுதல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் தான் வந்து நம்மளோட ஃபேக்கல்ட்டி பார்த்தா அனாட்டமிக்கும் ஃபிசியாலஜி பயோகெமிஸ்ட்ரி கம்யூனிட்டி மெடிசன் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி டீச் பண்ணுவாங்க. இது ரெண்டாவது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மூணாவது, அந்த கண்ட்ரிலே ஒர்க் பண்ணணும். இப்போ நான் மருத்துவம் முடிச்சுட்டேன், டாக்டர் ஆகிட்டேன், எனக்கு டிகிரி கிடைச்சிச்சு, திரும்ப நான் இந்தியாவுக்கு போகிற விருப்பம் இல்லை, இங்கே நான் வந்து மருத்துவரை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா தாராளமாக ப்ராக்டிஸ்னா அதுக்கு அந்த கண்ட்ரியில் வந்து லைசன்ஸ் அண்ட் ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய டாப் காலேஜஸ்னால் எதுவாக இருக்கும்? மெடிசனை பொறுத்த வரைக்கும் 3 காலேஜில் அட்மிஷன்ஸ் வாங்கிக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொகன்ஷியஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன். இது 1954 ஒரு மருத்துவக் கல்லூரியாக இருக்குது. இப்போ இந்த கல்லூரியில் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு மாணவர் இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும். அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், மருத்துவ கல்வி கட்டணம் 5 வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தா 26 lakhs rupees வரும் டோட்டலாகவே. இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் 2 விதமாக நம்மகிட்ட இருக்குது மருத்துவக் கல்லூரி. அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு மாணவர் படிக்கிறேன்னா வருட கட்டணம் வெறும் 18,000 தான், வெறும் 18,000 rupees தான். அது சென்னையாக இருந்தாலும் சரி, நாமக்கல் இல்லை மதுரை, எங்கே அரசு மருத்துவர்களை படித்தாலும் ஒரே காமன் ஃபீஸ் வெறும் இயர்லி 18,000. இல்லை சார் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா ஃபீஸ் பர் ஆனம் வந்து 19 lakhsலேருந்து 27 lakhs வரைக்கும் இருக்குது. ஒரு வருட கட்டணம் வந்து 19 லட்சத்துலேருந்து 20. இது அஃபிஷியலாகவே இருக்குது. அஃபிஷியலாக வந்து நீங்கள் NMC வெப்சைட்டில் போய் பார்த்தலாம், இல்லை அந்த ப்ரைவேட் காலேஜில் அவங்க வெப்சைட் போய் பார்த்தா நீட்டாக டெலிவரி பண்ணியிருப்பாங்க, அதில் டீட்டெயில்ஸ் பிரேக்கப் கொடுக்கும். ஆனால் நான் பிலிப்பைன்ஸில் வந்து 5 வருஷம் மருத்துவ படிப்புக்கே வந்து டோட்டலாக 26 லட்சம் தான் சார்ஜ் பண்ணுறேன் ப்ரொகன்ஷியஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன். மற்ற எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தா ஃபுட்டு, அகாமடேஷன், புக்ஸ், யூனிஃபார்ம், வருஷம் வந்து வீசா ரெனிவல் இருக்கும். ஸோ இது எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாணவர் வந்து சேர்த்து பார்க்கல எவ்வளோ வரும்னா 46 to 48 lakhs rupees வரும் மருத்துவம் முடிச்சு வெளியில் வரக்கு. இது ஃபர்ஸ்ட் காலேஜ். ரெண்டாவது காலேஜ் டவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இந்த காலேஜ் ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்லூரி. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் படிச்சுட்டு இருக்காங்க. 1976 ஸ்டார்ட் பண்ண கல்லூரி. எப்படி இந்தியாவில் 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் முழுமையாக ரன் பண்ணுறாங்களோ இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல், அதே மாதிரி 19 மெடிக்கல் சப்ஜெக்ட் அங்கே ரன் பண்ணுறாங்க. இந்த கல்லூரியில் மருத்துவம் படிக்கணும், 5 வருஷத்துக்கு மருத்துவத்தோட கல்வி கட்டணம் அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 29 to 30 lakhs rupees வந்துடும். நான் சொல்கிறது டோட்டலாக 5 yearsக்கு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, இந்த 29 lakhs rupees ஒரே பேமெண்ட் இல்லை, 11 பிரேக்காக கட்டலாம். We give them options and choice depends upon family and requirement. So பிலிப்பைன்ஸில் வந்து 3வது மெடிசன் காலேஜ் அப்படின்னு பார்த்தா யூனிவர்சிட்டி ஆஃப் குலியாஸ் அப்படின்பாங்க. இந்த கல்லூரியில் மருத்துவம் படிக்கணும், 5 வருஷத்துக்கு டோட்டலாக டியூஷன் ஃபீஸ் வந்து 28 லட்சம் தான் வரும் கம்ப்ளீட்டாக. இது இல்லாமல் மற்ற எக்ஸ்பென்சஸ் லைக் ஃபுட், அகாமடேஷன், புக்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் எல்லாம் சேர்த்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ அப்படின்னா ஒரு 46 lakhs rupees வந்து அவங்க மருத்துவம் வந்து முடிச்சு டாக்டராக இந்தியாவுக்கு வர்றாங்க. அடுத்த வருஷம் 2026 2020 இந்தியாவிலே ஒரு எக்ஸாம் வரப்போ நெக்ஸ்ட்னு கொண்டு வராங்க. இது யாரு சார் எழுதுவாங்க அப்படின்னா, டொமஸ்டிக் தமிழ்நாட்டில் இந்தியாவில் படிக்கக்கூடிய MBBS படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபாரின்லேருந்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. ஏன்னா இப்போ அடிப்படை வந்து இப்போ 3 விதமாக நம்மகிட்ட வந்து இது இருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஒன்று கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று செல்ஃப் ஃபைனான்சிங், இன்னொன்று டீம்டு யூனிவர்சிட்டி. இப்போ எங்கே நீங்கள் தரம் சரியா இருக்கு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஏன்னா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து 4 வருஷம் மருத்துவம் முடிச்சு டிகிரி கையில கொடுத்துறாங்க. ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் முடிச்சு நம்ம அஃபிஷியல் டாக்டர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஸோ உண்மையில இந்த 4.5 வருஷத்துல வந்து அந்த பையனுக்கு வந்து நாலேஜ் எவ்வளவு தூரம் இருக்குன்றது வந்து காமன் டெஸ்ட் எதுவுமே இல்லைங்க. அந்த காலேஜில் படிக்கிற அந்த காலேஜ் வந்து டிகிரி கொடுத்துட்றாங்க. அதுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா வந்து கவர்மெண்ட் ஹஸ் பீன் ஒர்க் அவுட். இப்போ மேபி 2026 கொண்டு போய் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு கொண்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் ஒன்லி ஃபார் டாக்டர்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த MBBS. இந்த எக்ஸாம் நடைமுறையில் வந்துருச்சு அப்படின்னா ஃபாரின்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க.
ஓகே. ஸோ தெர் இஸ் நோ செப்பரேட் எக்ஸாம் ஃபார் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பெற்றோர் என்ன யோசிக்கிறாங்க, நான் 1.5 கோடி செலவு பண்ணி தமிழ்நாட்டில் படிக்க வச்சாலும் என் பையன் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும். ஒரு 50 லட்சம் நான் செலவு பண்ணி நான் பிலிப்பைன்ஸ்க்கு அனுப்புனாலும் என் பையன் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம் எழுதணும். ஸோ எக்ஸாம்ன்றது கம்பல்சரி, தெர் இஸ் நோ ஆப்ஷன்ஸ் ஆர் நோ சாய்ஸ், அதில் ஷார்ட்கட் இல்லை. அப்போ நான் பிலிப்பைன்ஸை சூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த மெடிக்கல் காலேஜஸ் சஜஸ்ட் பண்ணீங்க. இன்னொரு பக்கம் திமூர்ன்ற ஒரு கண்ட்ரிக்கு இப்போ நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற பட்சத்தில் திமூரில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ்லாம் எதுதான்? என்னோட ஃபீல்டு வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து டைப் பண்ணுறது. அங்கே இருக்கிற 2 மெடிக்கல் காலேஜ் பர்சனலாக விசிட் பண்ணேன். ஒன்று வந்து யூசிடி, இன்னொன்று உம்பாஸ். ஓகே. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, டியூஷன் ஃபீஸ் வந்து 14 lakhs ஃபீஸ் தான் மொத்தமா 4.5 வருஷத்துக்கு. இது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷாக் ஆச்சு. நான் நம்பல. நான் தான் வந்து தப்பா வந்து கால்குலேட் பண்றேன்னு சொல்லி 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி கம்ப்ளீட்டா கேட்டு அவங்க சொன்னாங்க இதுதான் சார் டோட்டல் டியூஷன் ஃபீஸ். திமோர் லெஸ்டே அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்தியன் மெடிசன் எப்படி சொல்லிக் கொடுக்கணும், நம்ம ஊர்ல எம்பிபி அதே சிலபஸ் அப்படியே அங்கே ஃபாலோ பண்ணுறோம், இன்க்ளூடிங் அவர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். அப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாய்ப்பு இந்த கம்மியான பட்ஜெட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். இப்போ நீங்க நடுத்தர மக்கள் அப்படின்னீங்களே, ஏழை அப்படின்ற இல்லை விவசாயி கூட வந்து லோன் பண்ணி வந்துடலாம். ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியில கூட வந்து ஒரு டாக்டர் நான் உருவாக்க முடியும். அந்த யூசிட்டியும் உம்பாஸ் கவர்மெண்டோட இன்வால்வ். அடுத்து தே ஹேவ் அ ஹாஸ்பிட்டல் வித் 400 பெட். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்ன அப்படின்னா, எஜுகேஷன் தாண்டி செகண்ட் செம்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயில எவ்வளோக்கு அதிகமாக பேஷண்ட்ஸ் அவங்க பார்க்க முடியும், எவ்வளோக்குள்ள கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கும். நான் அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் நானும் ஹோம்ஒர்க் பண்ணேன். அங்கே ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து தே ஹேவ் அ லைசன்ஸ்க்கு ஏதாவது எக்ஸாம்னா இந்த 2 எக்ஸாம் வந்து திமோர் லெஸ்டில் இல்லை. ஸோ போன வருஷம் வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ரெஃபரன்ஸில் அனுப்புகிறேன். And the students were very happy, the parents were very happy. சரி, இப்போ திமோர் பற்றியும் சரி பிலிப்பைன்ஸ் பற்றியும் சரி அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரிக்குலம் இதை பற்றியெல்லாம் பேசணும். ஆனால் பேரண்ட்ஸோட ஒரு பிரைமரி கன்சர்ன்னா என்னோட பையனோ பொண்ணோ அவங்க வந்து சேஃபாக இருக்காங்களா, அவங்க இருக்கக்கூடிய இடம் அக்கமடேஷன் அவங்களுக்குலாம் வசதியாக இருக்கா, அந்த ஒரு கேர் எப்பயுமே அவங்களுக்கு இருக்கும். அவங்க அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் எழும்போது அதுக்கு உங்களோட பதில் என்ன? சார் கிட்டத்தட்ட வந்து எல்லா பெற்றோரும் இதை தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 2 கண்ட்ரி நான் செலக்ட் பண்ண ஒரு முக்கியமான காரணம் சேஃப் அது நம்பர் 1. பிலிப்பைன்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை திமோர் லெஸ்டே எடுத்தாலும் சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் யாராவது முதல் முறை அந்த ப்ரோக்ராமை பார்க்குறாங்க, எனக்கு அப்ராடுக்கு அனுப்பணுன்ற ஐடியாவே இல்லை. ஆனால் உங்கள் ப்ரோக்ராம் பார்க்கல ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. சரி என் பையனை அனுப்பலாம்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டை நான் பேசணும். ஓகே. அங்கே என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அங்கே ரூம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் சாப்பாடு நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் அங்கே கிடைக்கிறதா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நான் கேட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ண தாராளமாக வந்து முயற்சியும் கிடைக்கும். பிகாஸ் அவங்கள நம்ம இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிலிப்பைன்ஸ் 680 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. 680. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 5th இயர் வரைக்கும் வரும். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். ஸோ என்னோட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் வந்து நான் வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவைகள் டெய்லி நீட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம பின்னாடி வந்து ஒவ்வொரு ஒர்க்காலும் பண்ணிக்கிட்டே இருப்போம். வி டோன்ட் டிஸ்டர்ப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குன்னா, பேரண்ட்ஸ் என் கூட இல்லை, ஆனால் கார்டியன் மாதிரி இவர் இருக்காரு. ஸோ நம்ம எது வேணாலும் வி கேன் அப்ரோச் ஹிம் ஈஸிலி அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்பிக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நாளைக்கு நான் 8-10 ஃபேமிலி நான் ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்னா, நீங்கள் தமிழ்நாட்டை ட்ரை பண்ணுங்க. ஓகே. நீட் எக்ஸாம் உங்கள் பையன் பொண்ணு எழுதிருக்காங்க, ஒரு 400 மார்க் வேணா ஃபர்ஸ்ட் நீங்கள் கவுன்சிலிங் ட்ரை பண்ணுங்க. வேணா உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வேணா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் வெதர் ஃபார் பிலிப்பைன்ஸ் ஒரு திமோருக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நீட் எக்ஸாம் தான் முடிஞ்சுக்கு, இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு சரியான மார்க் என்னன்றது தெரியும். அப்போ நீங்கள் வந்து 100% ப்ராசஸ் பண்ணுங்க. அப்போ பேரண்ட்ஸ்க்கு நம்ம சாய்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துரும். தென் இன்னைக்கு ஒரு பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க, சார் நான் போய் பிலிப்பைன்ஸில் போய் பார்க்கணும், என் பொண்ணை அனுப்புறப்ப நான் போய் அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கணும், தாராளமாக வரலாம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு நம்ம எல்லா முழு சுதந்திரமும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஒரே விஷயம் என்ன பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன்னா, எந்த கண்ட்ரிக்கு வேணால் நீங்கள் போங்க, பட் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒன்று தான். ஆனால் எனக்கு ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இதில் 60 to 70% கேர்ள்ஸ் தான் இருக்கு. ஈவன் போன வருஷம் நான் 5 ஸ்டூடெண்ட் திமோர் லெஸ்டேக்கு அனுப்புனேன். அதுல 5ல வந்து 2 பேர் வந்து கேர்ள்ஸ். நான் ஃபர்ஸ்ட் உண்மையை சொன்னேன், உங்க பையன் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச், உங்க பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். இதுக்கப்புறம் தான் வந்து அங்கே மெடிசனே வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, சார் நீங்க சொன்னா சரியா இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் போய் ஸ்டூடெண்ட்ஸோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா, பிலிப்பைன்ஸ்ல முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அண்மையில எஃப்எம்ஜி எக்ஸாம்ல டாப்பர் மாத்திரம் இல்லாம அதிகமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பாங்க. வருஷத்துக்கு இவ்வளவு சீட்ஸ் தான் இருக்குன்னு ஏதாவது லிமிட் இருக்கா? அது அந்த எண்ணிக்கை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன். மொத்தமா 100 சீட்ஸ் அந்த டோட்டலா இருக்குது. கம்ப்ளீட் 100 தான். ஏன்னா ஒரு விஷயம் வந்து அனுப்புறது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு என்ன மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து 100 பேர் இருக்காங்க, அனுப்புறது பெரிய விஷயம் தான்.
6 வருஷம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி அவங்கள அங்கே டாக்டர் டிகிரி முடிக்க வச்சு திரும்ப தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து மெடிக்கல் கவுன்சில் வந்து பதிவு பண்ணுற வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஓகே. ஸோ நான் இன்னைக்கு போகிறது எப்படி அப்படின்னா குவாலிட்டி குவான்டிட்டின்னு 2 இருக்கு. ஓகே. குவாலிட்டி குவான்டிட்டி. குவான்டிட்டி. ஸோ ஐ டோன்ட் லுக் ஃபார் குவான்டிட்டி, ஐ லுக் ஃபார் குவாலிட்டி. இப்போ 150 மார்க் நீட்டில் எடுத்த ஒரு மாணவர் வந்து என்கிட்ட அட்மிஷனுக்கு வருவார், 400 மார்க் எடுத்த ஒரு மாணவி என்கிட்ட அட்மிஷனுக்கு வருவாங்க. டிஃபரன்ஸ் 2 பேருமே நீட்டில் தேர்ச்சி விடுற 2 பெற்றோருக்கும் ஆசை இருக்கும் தன் மகனையோ மகளை வந்து டாக்டர் ஆக்கணும். எண்ட் ஆஃப் த டே நான் தானே முடிவெடுப்பேன் யாருக்கு அட்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ நான் சுயநலமா யோசிக்கிறேன், இந்த 400 மதிப்பெண் வாங்கின ஸ்டூடெண்ட்க்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்மிஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ கம்மியான மார்க் வாங்குற ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் முன்னாடியே உண்மையை சொல்ல சார் உங்களுக்கு சீட் வி புட் இட் ஆன் ஹோல்ட், மேபி கிடைக்கலாம் எல்லாமே போகலாம், பட் அவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 1 week 10 days we give the result. ஸோ அவங்க வேற எங்கேயாவது ட்ரை பண்ணா ஆட்டோமேட்டிக்காக ட்ரை பண்ணலாம். ஸோ we don't delay in their admission process. சரி, வெளிநாட்டுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கிறோம் அப்படின்னும் போது அங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அதை பத்தி எல்லாமே ஒரு கன்சர்ன் இருக்கதான் செய்யும். இந்த என்எம்சி ரூல்ஸை பிலிப்பைன்ஸ்லயும் சரி திமோர்லயும் இருக்கக்கூடிய கல்லூரிகளும் சரி எந்த அளவுக்கு பின்பற்றுறாங்க? ரொம்ப நல்ல கேள்வி. இது நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய கொடுத்துருக்கேன், பட் ஸ்டில் முதல் முறையாக பார்க்குறவங்க இருப்பாங்க. நவம்பர் 18, 2021 அப்போ நம்மளோட தேசிய மருத்துவ ஆணையம், ஆங்கிலத்தில் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சொல்லுவாங்க, இவங்க வந்து சர்டன் ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். வெளிநாட்டுக்கு எங்கே வேணால் நீங்கள் படிக்க போங்க, அது உங்களோட சாய்ஸ். ஆனால் உங்களுக்கு கோர்ஸோட டியூரேஷன் அப்படின்னா உங்கள் மருத்துவ பாடம் வந்து மினிமம் வந்து 54 monthsக்கு படிச்சிருக்கணும், நம்பர் 1. ரெண்டாவது எப்படி இந்தியாவில் 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதே 19 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து அப்ராடில் படிச்சுக்கணும், நம்பர் 2. நம்பர் 3 உங்களோட எஜுகேஷன் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலத்தில் இருக்கணும், இங்கிலீஷில். இப்போ உதாரணத்துக்கு அது என்ன சார் நிறைய பேருக்கு புரியாது, பை லாங்குவேஜ் அப்படின்பாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ரஷ்யாவுக்கு போகிறேன்னா முதல் 3 ஆண்டு ரஷ்யன் லாங்குவேஜில் படிப்பார் மெடிசன், 4வது வருஷத்துல இங்கிலீஷில் மாறுவாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் 3 years வந்து இங்கிலீஷில் படிப்பாங்க, 4th year வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் படிப்பாங்க. ஏன்னா ரஷ்யாவில் கூட கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இதுதான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதே நடைமுறை தான் வந்து நீங்கள் சைனாவில் பார்க்க முடியும். ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஜார்ஜியா இந்த கண்ட்ரி கூட நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க லாங்குவேஜில் இருக்கும். ஸோ நமக்கு அது என்ன படிக்க போன்ற இன்ஃபர்மேஷன் கூட தெரியாது. இங்கேருந்து அனுப்பக்கூடிய ஆட்கள் அதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 3வது ரொம்ப முக்கியமான தெளிவாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டில் எங்கே போய் படித்தாலும் உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வந்து ஆங்கிலத்தில் இருக்கணும். 4வது நீங்கள் செலக்ட் பண்ண யூனிவர்சிட்டிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் டைப் இருக்கணும். அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலோட டைப் இருக்குது. 4வது. 5வது படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எந்த கண்ட்ரி போனாலும் சரி, அங்கே 5 years படிக்கிறாங்களோ 6 years படிக்கிறாங்களோ 4.5 years படிப்பை முடிச்சோன்னா அங்கே வந்து 1 ஆண்டு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கோம், உள்ளுரை பயிற்சி. இது வந்து 6th. 6வது அங்கே இன்டர்ன்ஷிப் முடிச்சு திரும்ப இந்தியாவில் வந்து இங்கே ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ இந்த நடைமுறை அப்படின்னு பார்க்கல வந்து ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு விதமாக வந்து இது வந்து பாலிசி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் திமோர் லெஸ்டே அப்படின்னு எடுத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன 4 வருஷம் தான் அங்கே மெடிசன் படிப்பு. எப்படி தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்து 4 வருஷம் MBBS படிப்பு, இதே 4 வருஷம் தான் படிப்பு. லைசன்ஸ் அங்கே 1 year வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. தெர் இஸ் நோ செப்பரேட் எக்ஸாம் ஃபார் லைசன்ஸ். தெர் இஸ் நோ செப்பரேட் எக்ஸாம் ஃபார் லைசன்ஸ். இது வந்து ஒரு மாணவருக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா மாணவருக்கு எக்ஸாம்ல ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. இது திமோர் லெஸ்டேயோட கண்ட்ரியோட ரிக்வயர்மெண்ட் அண்ட் பாலிசி. இப்போ நம்ம அப்படியே பிலிப்பைன்ஸ்க்கு வரும். இப்போ பிலிப்பைன்ஸ்ல ஒரு மாணவர் வந்து 5 வருஷம் மருத்துவம் முடிச்சுட்டார். இப்ப அங்க வந்து 1 ஆண்டு வந்து லைசன்ஸ் பண்ணணும். அந்த லைசன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னா அங்க எக்ஸாம் இருக்கு. ஆனா அந்த எக்ஸாம் என்ன மொழியில எழுதுனா ஆங்கிலத்தில் எழுதுவாங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்து உண்மையான விஷயம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க வெளிநாட்டில் படிப்பு முடிச்சுட்டு, எங்கேருந்து வெளிநாட்டில் படிப்பை முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் அந்த FMG எக்ஸாம் 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை எழுதி கிளியர் பண்ண முடியும். இப்போ அந்த பெற்றோருக்கு என்ன மனவலி இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மனவலி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் மருத்துவர் ஆகிட்டேன், டிகிரி முடிச்சிட்டேன், ரஷ்யாவில் டிகிரி வாங்கியிருக்கேன், இல்லை ஜார்ஜியா டிகிரி முடிச்சுட்டு இங்கே வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வந்தேன். ஆனால் அந்த FMG எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ண முடியல. இந்த எக்ஸாம் டஃப்னு இந்த எக்ஸாம் டஃப் இல்லை, இதுக்குன்னு முறைப்படி பயிற்சி இருக்கு, ப்ரிப்பரேஷன். ஸோ எல்லாருக்குமே நான் பெற்றோருக்கு சொல்ல ஒரு அட்வைஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல ஒரு அட்வைஸ்னா எல்லா எக்ஸாமுக்கும் முறைப்படி பயிற்சி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ அண்மையில ரிசல்ட் வந்துச்சு, இந்த FMG எக்ஸாம்ல 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருக்காங்க, 1500 பேர் தான் கிளியர் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு சராசரி ஆளா பார்த்தீங்கன்னா 15% தான் தேர்ச்சி வீதம். இப்போ நிறைய பேர் பார்க்கறவங்க பயந்துருவாங்க, இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 8500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலா இருக்காங்கன்ற அது அல்ல உண்மை. எந்த நாட்டில் படிச்சாங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சாங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் அங்கே எப்படி இருந்துச்சு. ஒரு சின்ன உதாரணம், இந்த FMG எக்ஸாம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டர் நடக்குது. இந்த எக்ஸாம்ல வரக்கூடிய கேள்விகள் வந்து நம்ம ஊர்ல வர நோய்களை பத்தி கேட்பாங்க. சார் நீங்க ரஷ்யாவில் போய் படிக்கிறது உங்களோட விருப்பம், சைனால படிக்கிறது உங்களோட விருப்பம், பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறது உங்களோட விருப்பம். ஆனா திரும்ப நீங்க எங்க வந்து டாக்டரா வேலை செய்யணும், நம்ம ஊர்ல வந்து நீங்க டாக்டரா வேலை செய்யணும்னா
இங்கே வர நோய்கள் பத்தி தானே கேள்வியில வரும். இந்த இன்ஃபர்மேஷன் இந்த புரிதல் வந்து நிறைய பெற்றோர் கலெக்ட் பண்றது இல்லை. இந்த 3000 குடும்பம் வந்து நான் சொல்றது எதுக்குன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸே இந்த பெற்றோரை வந்து நான் பல டைம்ல வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன். நான் சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க வேணாலும் நான் அனுப்புங்க, ஆனா இன்ஃபர்மேஷன் சரியான இடத்துக்கு நீங்க அனுப்பலைன்னா பின்னாடி பாதிக்கப்படுறது இல்லை இன்ஸ்டன்டா பாதிக்கப்படுறது யாருன்னா உங்க பையனோ உங்க பொண்ணு. சார், இது பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் படிப்பு, அதுக்கப்புறம் 1 வருஷம் இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்டர்ன்ஷிப்க்கும் அங்கே நம்ம மாணவர்கள் தரப்புல இருந்து ஃபீஸ் ஏதாவது கட்ட வேண்டியது இருக்கும்? இன்டர்ன்ஷிப்க்கு ஃபீஸ் கட்ட. ஓகே. ஹவ் அபவுட் ஸ்டைஃபண்ட் எல்லாம் மாணவர்களுக்கு? இப்போ எப்படின்னா டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே பிலிப்பைன் நேஷனாலிட்டிக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஸ்டைஃபன் அந்த அரசு வழங்குதோ அதே ஸ்டைஃபன் கிடைக்கும். பிஃபோர் கோவிட்க்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாடு அரசு அப்போ எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிருந்தா வெளிநாட்டிலிருந்து முடிச்சுற மாணவருக்கு வந்து பார்த்தா இடஒதுக்கீடு சீட் அலாட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா வெறும் 250 சீட் தான் வச்சிருந்தாங்க. இந்த 250 சீட் வந்து நான் வந்து அரசு மருத்துவமனையில இருந்து வேலை செய்யறதுக்கு, தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து வேலை செய்யறதுக்கு. அதை இப்ப இருக்கக்கூடிய அரசு இருக்காங்க பாத்தீங்க, இப்ப அண்மையில நடக்கக்கூடிய ஆட்சி அரசு, இவங்க வந்து அந்த 250 சீட் வந்து 1840 இன்க்ரீஸ் பண்ணாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா முன்னாடி ஸ்டைஃபன் கொடுக்கல, இப்ப 29,400 ஸ்டைஃபன் கொடுத்தாங்க. ரெண்டாவது. மூணாவது இன்னொரு விஷயம் என்னன்னா சென்ற அரசு வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் வந்து பணம் வாங்கினாங்க கவர்மெண்ட்ல வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்கு. கவர்மெண்டோட பேமெண்ட் எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்க ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? 6.5 lakhs. இந்த கவர்மெண்ட் வந்து வெறும் வந்து 20,000 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் வாங்குறாங்க. ஸோ இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பெற்றோர் கவனிக்க விஷயம், வெளிநாட்டுக்கு என் பையனை நான் அனுப்புறேன், எனக்கு தமிழ்நாட்டில் வந்து நீட் எக்ஸாம் எழுதுக்கும் வாய்ப்பு கிடைக்கல, என் மகன் வந்து நாளைக்கு அரசு மருத்துவக் கல்லூரி வந்து டாக்டரா வந்து வேலை செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்குமே வந்து அரசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அண்மையில வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம், இன்னொரு 1000 சீட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ மேபி அது இன்னொரு 2 months 3 months அப்புறம் ஒரு 3000 டாக்டர்ஸ்க்கு வந்து அரசு மருத்துவமனை வந்து உள்ளூரை பயிற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே இருக்கு. இந்த திமூருக்கும் சரி பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகளை போய் படிக்கும்போது இங்க வங்கி கடன் எந்த அளவுக்கு ஈஸியா கிடைக்கும்? 10ல் 8 ஃபேமிலி வந்து எஜுகேஷன் வந்து வாங்குவோம். ஓகே. என்கிட்ட வரல வந்து நான் ஒரு ஃபினான்ஷியல் கால்குலேஷன் பட்ஜெட் கொடுத்துருவேன். ஃபினான்ஷியல் அடுத்த 6 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் கேரண்டியாக இருக்கும், இந்த எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எப்படி மீட் அவுட் பண்ண போறீங்க. அப்போ ஒரு 70% பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு வந்து பார்த்தா எஜுகேஷன் லோன் கிடைச்சா நாங்கள் தாராளமாக அனுப்பலாம். அஃப்கோர்ஸ் வி ரெடி டு பே த லோன் பேக் டு த பேங்க். ஸோ நேஷனலைஸ் பேங்க் எல்லாமே வந்து வங்கி கடன் கொடுக்குறாங்க, அதுக்குண்டான ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டைமும் வந்து யூனிவர்சிட்டி வந்து வாங்கி கொடுக்குறோம். இப்போ அதையும் கைட் பண்ணுறோம். ஆமாம், கைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து எங்களோட பார்ட் ஆஃப் அவர் சர்வீஸ். ஓகே. இது நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், பட் ஜென்ரலாக ஒரு பேரண்ட்ஸ் கவுன்சிலிங்கில் பார்ட் ஆஃப் த சர்வீஸ் வந்து நம்ம வந்து எஜுகேஷன் லோன் ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். சரி, இறுதியாக 23 இயர்ஸாக லிம்ரா இஸ் இந்த சர்வீஸ், இத்தனை மாணவர்களை அனுப்பிச்சிருக்கீங்க பிலிப்பைன்ஸ், இப்போ ரீசெண்டாக திமூருக்கு அனுப்பிட்டுருக்கீங்க. பர்சனலி உங்களுக்கு இதெல்லாம் என்னுடைய இந்த கரியரில் வந்து நான் ஒரு மைல் ஸ்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னா எதெல்லாம் பாயிண்ட் பண்ணுவீங்க? ஸோ முதல்ல வந்து பெற்றோர்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோருக்கும் என் மூலமா வந்து ஒரு 1850 டாக்டர்ஸ் உருவாக்குற அந்த டாக்டர்ஸ்க்கும், ஏன்னா மாணவர் வந்து இப்போ எல்லாம் மருத்துவர் ஆயிட்டாங்க, இவங்களுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நன்றி கடன் சொல்லணும். ஏன்னா நாங்கள் யாரு என்ன எதுன்னு பிலிப்பைன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பையில வந்து தெரியாம எங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஆலமரமா வளர்ந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு செய்யக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள், அது குறிப்பாக வந்து நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட வந்து நான் நிறைய கோரிக்கை வச்சிருக்கேன். 2 முக்கியமான விஷயம் சொல்ல. ஒன்று, சைனாலேருந்து கோவிட் டைம்ல வந்த நம்ம ஊருக்கு வந்த டாக்டர்ஸ் திரும்ப அனுப்பக்கூடிய எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து நம்மளோட ஹெல்த் மினிஸ்டரோட முயற்சி நடந்தது 2. அடுத்து வந்து யுக்ரைன் வார்லேருந்து வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா ஒரு 2300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர், ஏன்னா 1 வருஷம் படிப்பு முடிச்சுப்பாங்க, 2 வருஷம் முடிச்சோம், 3 வருஷம், ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உயிர் தப்புனா போதுன்னு வந்தாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்னு வேணும், வேற ஒரு நாட்டில் போய் படிக்கிற, வேற ஒரு யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு, அதுக்குமே வந்து இந்த அரசு வந்து நிறைய ஸ்டெப் எடுத்து கொடுத்தாங்க. 3வது வந்து இடஒதுக்கீடு, இன்டர்ன்ஷிப்க்கு இடஒதுக்கீடு. முன்னாடி 250 இருந்தது, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 2000 கொண்டு இருக்காங்க. பிளஸ் ஸ்டைஃபனும் கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி 4 வருஷமா வந்து லிம்ரா வந்து தமிழ்நாடு அரசு சுப்ரமணியன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவார்டு ஒன்று வாங்குறோம். அவார்டுனா வாழ்த்து. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப்எம்ஜின்ற ஒரு எக்ஸாம் வந்து சவுத் இந்தியால வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் 1 ஆவாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வந்து ஒரு 10 ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு இந்த மாதிரி வந்து எஃப்எம்ஜி ட்ரைனிங்க்கு. அதில் சவுத் இந்தியாவும் எடுத்தீங்கன்னா சரி, இந்தியாவில் இருக்க எங்களோட லிம்ரா இன்ஸ்டியூட் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ் நம்பர் 1 இருக்கு. இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு அவர் மாசம் அண்மையில வாங்கின ஒரு வாழ்த்து செய்தி. ஸோ இதில் வந்து அவர் தெளிவாக கொடுத்துருப்பாரு. 23 வருஷமா வந்து லிம்ரா இயங்கிட்டு இருக்காது. 1850 டாக்டர்ஸை உருவாக்கிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எஃப்எம்ஜி எக்ஸாம்ல வந்து ட்ரைனிங் ப்ராசஸ் மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்து டாப்பர்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இது எல்லாம் தான் வந்து இந்த 23 வருஷம் வந்து லிம்ரா வந்து பண்ண அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க தந்தி டிவி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் சார். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன்
23 years of excellence created 1850 doctors.